All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1972 என்னுடைய தகப்பனார் மறைந்த ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஐயா மற்றும் தேவ ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் சென்னை பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முழுஇரவு ஜெபம். அதற்கு பின்பதாக என்னுடைய தகப்பனார் அந்த முழுஇரவு ஜெபத்தை இந்தியாவினுடைய பல பட்டணங்களுக்கு, பல திருச்சபைகளுக்கு எடுத்து சென்றார். அந்த முழுஇரவு ஜெபம் மட்டுமல்லாதபடி இது ஒரு அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கிய ஊழியமாய் அதை மாற்றி பல பட்டணங்களுக்கு ஜெப முகாம்கள், 7 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர தொடர் ஜெபம் மற்றும் ஜெப முகாம்களை நடத்தி தேசத்தின் எழுப்புதலுக்காய் தன்னை அர்ப்பணித்து அவர்கள் ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். அதற்கு பின்பதாக என்னுடைய தாயார் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் சகோதரர் சந்திரன் அவர் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில் 2021 இறுதியில் இந்த ஜெப ஐக்கியத்தின் கிளை ஊழியமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்க கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்று ஒரு 10 மிஷினரிகளாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த எளிய ஊழியம் இப்பொழுது 2025 இறுதியில் 108 மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய மேலான பணியை செய்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். 2030 1000 மிஷினரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் நியமித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் தரிசனம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறதை யாவரும் அறிவீர்கள். இந்த கிதியோன் மிஷினரி ஊழியம், இந்த ஊழியத்தினுடைய பெயர் கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியம். இந்த ஊழியத்தோடு உங்களை எளிதாய் இணைத்து கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்காய் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபக்குழுவை உங்களுடைய இல்லத்திலே ஆரம்பித்து அல்லது உங்களுடைய பட்டணத்திலே ஆரம்பித்து தன்னார்வமாக இதற்கு அந்த ஜெபக்குழுவில் வருகிற அந்த ஜெப வீரர்களோடு சிறிய காணிக்கையை பெற்று ஒரு மாதம் 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ ஜெபக்குழு மூலம் அனுப்பி தன்னார்வமாக இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது இந்த ஊழியத்தோடு பகுதி நேரமாக இணைந்து பகுதி நேரம் உங்களுடைய வேலையோ அல்லது பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் கல்லூரியை பிடித்து கொண்டு ஒரு சிறிய காணிக்கை இந்த ஊழியத்தின் மூலம் பெற்று இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம். 3வது, உங்கள் குடும்பமாய் உங்களை எங்களோடு இணைத்து கொண்டு இந்த ஊழியத்திற்காய் உங்கள் குடும்பத்தோடு தோள் கொடுத்து இந்த ஊழியத்தின் தரிசனத்தை உங்கள் தரிசனமாய் ஏற்று இந்த கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்திற்கு நீங்கள் உதவலாம். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்திற்கு ஏற்ப எங்களுடைய ஊழியத்திலிருந்து உங்களை தாங்குவோம். நாம் இருவரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்யலாம். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தொலைக்காட்சி வழியாய் இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் நம் ஐக்கியத்தின் மூலம் நடந்து வருகிற கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் பூலோகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலம், உங்கள் குடும்பத்தின் மூலம் அவர் மகிமைப்படுவாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு
20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களில் சில பகுதிகளை நாம் பார்த்து தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஊழிய காலங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிற வேளையில் அவர் என்ன செய்கிறார்? எரிகோ என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றி சில நாட்கள் அந்த ஊழியத்தை முடித்த பின்பதாக அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு பட்டணத்துக்கு அவர் செல்லுகிறார். அவர் செல்லும் பொழுது அநேகர் அவரோடு போகிறாங்க. 1-2 பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான அவருடைய ஊழியர்கள், சீஷர்கள் எல்லாரும் இணைந்து அவருக்காக தங்களை அர்ப்பணித்த குடும்பங்கள் அவரோடு சேர்ந்து கால்நடையாய் சென்று கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் அதிகமான மக்கள் வரும்போது ஒரு 2 நபர்களுக்கு சத்தம் கேட்கிறது. யாரோ வர்றாங்க அப்படின்னா சத்தம் கேட்குது. ஏன் அவருக்கு சத்தம் கேட்குதுன்னா, அவர்களுக்கு மற்றவர்களைப் போல பார்க்க முடியாத ஒரு நிலை. பிறவியிலிருந்து அவர்கள் பார்வையற்றவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலை. ஆதலால் பார்வையில்லாதவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் பல கோயில்களில், தேவாலயங்களில், மசூதிகளுக்கு முன்பாக இருந்து மற்றவர்கள் போடுகிற சில பணத்தை வைத்து ஜீவனம் பண்ணுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். சில மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களில் சினிமா பாடல்களை பாடி அதன் மூலம் ஒரு கூட்ட மக்கள் அதை வசூல் செய்து அந்த கூட்டம் அனுதின பிழைப்பிற்காய் அதை செய்வதை பார்க்கிறோம். அதுபோல் அந்த நாட்களிலே இந்த பார்வையற்றவர்கள் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து யாராவது சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த காரியத்தை நம்ம இயேசுவிடத்தில் சொல்லுவோம், அவர்தான் வருகிறார் என்று அறிந்து அவர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 30ஆம் வசனத்தில் இயேசுவே என்று சொல்லாமல் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அப்பொழுது அங்கிருந்த நிறைய பேர், அவர் ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு ஊழியத்திற்கு செல்லுகிறார், அவரை துன்பப்படுத்தாதீங்க, விசனப்படுத்தாதீங்க அப்படி சொல்லும்போது அவர்கள் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு அழைக்கிறார். அந்த சத்தத்தின் குரல் கர்த்தருடைய காதுகளிலே தொனிக்கிறது. எவ்வளவு அருமையான தெய்வம் என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்தின் வார்த்தையைத்தான் இந்த ஊழியனாய் என் மூலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் அந்த இடத்துல நின்று விடுகிறார். எல்லா கூட்டமாக அந்த மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த பார்வையற்ற இருவரையும் அவர் அழைக்கிறார். அவர்கள் வேகமாய் ஓடி வருகிறார்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு உங்களை கூப்பிட்டுட்டாங்க, இயேசு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, இயேசு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் அறியாமல் இருக்கலாம். அநேக தெய்வத்தை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் பலவிதமான இருள் நிறைந்த காரியம் இருக்கும். இந்த 2 பார்வையற்றவங்களுக்கு நம்ம கண்ண முன்னா உலகமே இருளாக இருக்கிறது போல் எல்லாமே இருள். ஆனால் அநேகருக்கு கண் தெரிந்திருந்தாலும் பல இருள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறோம். சாபம் உங்களுடைய குடும்பத்தை துரத்தி வந்து கொண்டிருக்கும். பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் சாபம், கணவனினுடைய வாழ்க்கையில் சாபம், மனைவியினுடைய வாழ்க்கையில் சாபம், பலவிதமான வியாதிகள், மருத்துவரால் குணப்படுத்த முடியாத வியாதிகள், இப்படி பலவிதமான ஒரு போராட்டத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பார்வை இல்லாதவர்கள் எவ்வளவு அழகாய் இந்த இயேசு என்ற ஒரு நபர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர், நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்று ஒரு வாஞ்சியோடு அவரை அழைக்கிறார்கள். நீங்களும் அதே விசுவாசத்தோடு, அதே வாஞ்சியோடு, உண்மையான இருதயத்தோடு இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற பலவிதமான போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்று நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் அவரை கூப்பிடலாம். இயேசுவே
எங்களுக்கு இறங்கும் அப்பா. தெய்வமே, எங்களுடைய பிரச்சனையை மாற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இந்த காரியம் எங்களால் தாங்க முடியலை, என்ன செய்வதென்றே எங்களுக்கு புலப்படலை, என்னெல்லாம் நாங்கள் செய்து பார்த்தோம், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையே இல்லை, நாங்கள் என்ன செய்வதென்று நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது அவர் நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குன்னு சொன்னோன்ன வாங்க என்று அழைக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, அவர்கள் முன்பாக வந்து நின்ற உடனே 32ஆம் வசனத்தில் இயேசு நின்று தம்மிடத்தில் அழைக்கிறார். கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த 2 பார்வையற்றவர் மேலே விழுந்தது. நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? அவர் மேல் உண்மையாய் 100க்கு 100 நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனைக்கு பல விதத்தில் நீங்கள் தீர்வு கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையாய் நீங்கள் கூப்பிடுறீங்களா? அதுதான் கர்த்தர் கேட்கிறார். அவர் மேலே 100க்கு 100 நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அவர் மேலே இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் நிச்சயமாய் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வந்து அவரை கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn into joy, the joy forever and ever. அது பிறகு சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி. அப்படி ஆண்டவர் மாற்றக்கூடிய தெய்வத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு இயேசுவை குறித்து தெரியும், ஆனால் இப்படிப்பட்ட காரியம் செய்வாரா என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனால் இந்த பார்வையற்ற மனிதர்கள் முன்பாக நிற்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்தில் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். சர்வ வல்லமையுடைய தெய்வம், உலகத்தை வார்த்தையினால் சிருஷ்டித்த தெய்வம், எவ்வளவு அழகான மேடுகள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், அழகான மரங்கள், பெரிய கடல், அதில் அழகான உயிரினங்கள், எவ்வளவு அழகாய் படைத்து மனிதர்களையும் படைத்து இந்த மனிதர்களை எவ்வளவு அழகாய் போஷிக்கிறார். மனிதர்கள் மட்டுமா? கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸையும் போஷிக்கிறார், உயிரினங்களை போஷிக்கிறார், ஊர்வன பரப்பன நீந்துவன எல்லாவற்றையும் போஷிக்கிறார், பாலூட்டிகளை போஷிக்கிறார், காட்டு மிருகங்களை போஷிக்கிறார். எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்க. அவர் கேட்கிறார், இந்த பார்வையற்றவங்க, ஐயா எங்களுக்கு உதவி செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவங்க எதற்காக வந்திருக்கிறாங்க? மற்றவர்கள்ட்ட கேட்கறது போல என்கிட்ட வெள்ளியை கேட்குறாங்களா, அல்லது ஜீவனத்துக்காக, இந்த நாள் ஜீவனத்துக்காக பணத்தை கேட்குறாங்களா என்று அவர்களை சோதிக்கிறார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த தெய்வம் பிறவியில் கற்பத்திலிருந்து வெளியே வந்ததிலிருந்து இந்த உலகத்தை பார்க்காம கண் மங்கி இருளாய் இருக்கிற இந்த 2 வாலிபர்கள், அவர்கள் இயேசுவின் மேலே எவ்வளவு ஒரு விருப்பம் பாருங்கள். இவர் தான் நம்ம சிறையிருப்பை மாற்ற முடியும். தாயின் வயிற்றிலிருந்து கண்ணே தெரியலன்னா உள்ள நரம்புகள் எல்லாம் பழுதா, ஒன்றுமே இருக்காது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த தெய்வம் நம்மளுடைய கண்களினுடைய பார்வையை கொடுக்க முடியும். யாரும் சொல்லலை, யாருமே சொல்லலை. இன்று உங்களுக்காவது அநேக யூடியூப்பில், டிவியில் இப்படி சுகம் பெற்றேன், நான் ஊனமாக இருந்தேன், நடக்க முடியாமல் இருந்தேன், நான் கேன்சர் வியாதியில் இருந்தேன், நான் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தேன், என்னை சுகமாக்கினார் என்ற சாட்சி நம்ம கேட்குறோம்.
விசுவாசத்தில் பலப்படுறோம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு செய்தது போல் எனக்கு செய்யுங்கப்பா, அந்த சகோதரனுக்கு செய்தது போல் எனக்கு செய்யுங்கப்பா நம்ம கேட்குறோம். இந்த பார்வையற்றவர்களுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, கர்த்தர் செய்த சில அற்புதங்கள் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எத்தனையோ அற்புதங்களை இந்த வேதத்தில் நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அது வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய வியாதி வருகிறது, மருத்துவரை நோக்கி ஓடுறோம். பெரிய பிரச்சனை வருது, அண்ணனை, அப்பாவை, மாமாட்ட ஓடுறோம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. யார் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். முதல்ல நம்ம யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? உங்களையும் என்னையும் என்று வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? யூடியூப் எடுத்து பாருங்கள். பேசி கொண்டிருப்பாங்க, அப்படியே கீழே விழுந்துருவாங்க. நடந்து கொண்டிருப்பாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஓடிக்கொண்டிருப்பாங்க, கீழே விழுந்த மரணம், அவ்வளோதான். இப்படி நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த மனிதர்கள் யாராக இருந்தால் என்ன? உங்கள் மாமாவாக இருந்தானே, அப்பாவாக இருந்தானே, அம்மாவாக இருந்தானே, கணவனாக இருந்தானே, மனைவியாக, மனிதர்கள், அவர்களை நம்ம நம்புகிறோம். அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அந்த 2 பார்வையற்றவரும், ஐயா, நாங்கள் பார்வையடைய வேண்டும். We want to see. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். You must open our eyes, O Lord. ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய பார்வையற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நம்மை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார்? எதற்காக ரட்சித்தார்? எதற்காக அபிஷேகித்தார்? ஏதோ ஒரு ராஜ்ய விரிவாக்கத்திற்காய் நம்மை அர்ப்பணிப்பதற்காகத்தானே. அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. சவுலை அவர் பார்க்கிறார், பவுலாய் மாற்றுகிறார். பவுல் உடனே ஊழியத்திற்குள்ளாக தன்னை அர்ப்பணித்து அவர் பிலிப்பியர் 3:12 சொல்லுகிறார். எவ்வளவு அழகாய், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அந்த ஆசையாய் தொடருவதற்காகத்தான் அவர் சொல்கிறாரு. நிறைய காரியத்தை சொல்லி எல்லாவற்றையும் குப்பையுமாய் தூசியுமாய் நான் கருதுகிறேன் என்று அவர் படித்தது. நான் கமாலியனுடைய பாதத்திலிருந்து படித்த ஒரு மகன், பெரிய பணக்காரர், எல்லா செல்வந்தம் உடைய ஒரு நல்ல ஒரு வாலிபன், நிறைய கற்றவர், ரோமன் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை உடையவர், அப்படி பரிசேயர், இப்படி அநேக பெரிய சொல்லக்கூடிய காரியங்கள், பெருமையாய் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவர் என்ன சொல்கிறாரு? காலின் கீழே குப்பை. ஏசப்பா முன்னாடி எல்லாம் குப்பை. நான் எல்லாத்தையும் குப்பைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்து வைக்க வேண்டிய இடத்த வைக்காமல் நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய எண்ணங்களில் வைத்திருக்கிறீங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை முதன்மையாக வைத்து அது உங்களை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய தொலைபேசியில் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி, கீதா என்ற ஒரு சகோதரி தொடர்பு கொண்டு அழுது கொண்டே அவருடைய சிறையிருப்பை சொல்கிறாங்க. எனக்கு வயது 50 ஆகிறது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக கர்ப்பப்பையில் எனக்கு கேன்சர் வியாதி, புற்றுநோய். அதனால் அந்த கர்ப்பப்பையை எடுத்து எனக்கு எல்லா விதமான மருத்துவ சிகிச்சை அளித்து, இந்நாள் மட்டும் நான் வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவரை சந்தித்து மருத்துவ பரிசோதனையெல்லாம் செய்து ஒன்றுமில்லை, முற்றிலும் சுகமாகிவிட்டாய் என்று சொல்லி இருக்கிற வேளையில் சில மாதங்களுக்கு முன்பதாக மறுபடியும் வலியெடுக்க என்னுடைய மருத்துவரை அணுகி நான் கேட்கும்போது, இது கேன்சர் வியாதி போல தெரிகிறதம்மா, மறுபடியும் வந்து விட்டது போல இருக்கிறது. நீ புற்றுநோய் சிகிச்சை எடுத்த மருத்துவரிடத்தில் சென்று நீ சிகிச்சை மேற்கொள் என்று சொல்லும்போது அங்கு வந்தேன். அவரும் பரிசோதித்துட்டு எப்படியோ ஒரு சில கேன்சர் செல்ஸ் எப்படியோ தப்பி இன்னொரு சில பகுதியை தாக்கி இருக்கிறது போல தெரிகிறது, மருத்துவ சிகிச்சை எடுப்போம் என்று மருத்துவ சிகிச்சைக்கு முன்பதாக பரிசோதனை செய்தார்கள். அதில் அவங்களுக்கு சில சந்தேகம் இருக்கிறது. அதனால் இன்னும் பெரிய ஒரு பரிசோதனை எடுக்க வேண்டும் என்று என்னை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழலில் நான் உங்களிடத்தில் ஜெபத்திற்காய் நான் உங்களை அழைத்தேன் என்று கண்ணீரோடு அந்த சகோதரி சொல்லும்போது நானும்
அந்த நாட்களில் உபவாசம் இருந்து கொண்டிருந்த வேளை அந்த மகளுக்காய் அந்த சகோதரிக்காய் கண்ணீரோடு ஜெபித்து, சகோதரி செல்லுங்கள், விசுவாசத்தோடு செல்லுங்கள், கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை நிச்சயம் மாற்றுவார். 2ஆம் முறை உங்களுக்கு அது கேன்சர் வியாதி இல்லை, அவங்க சொல்லட்டும், மருத்துவர் சொல்லட்டும், அதை கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் நிச்சயமாய் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் என்று சொல்லி தைரியமாக போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு நீங்கள் அதை பெட் ஸ்கேன் எடுக்கும்போது உணவை நீங்கள் தவிர்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே போங்க. ஆனால் ஒன்னே ஒன்று, ஆண்டவரே எனக்கு மறுபடி ஜீவனை கொடுக்கும்போது நான் அர்ப்பணிக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பரிசோதனைக்கு உங்களை உட்படுத்துங்கள் என்று சொல்லேன். அவர்கள் அதே போல் பரிசோதனைக்கு உட்படுத்து அடுத்த 2 நாள் கழித்து அவர்கள் எனக்கு மறுபடியும் எனக்கு ஃபோன் செய்யும்போது அவ்வளவு சந்தோஷம். என்ன சந்தோஷம், அவங்களுக்கு சொல்லவே முடியல. தோத்திரம் பிரத, தோத்திரம் பிரத, தோத்திரம் பிரத, தோத்திரம், தேவன் நல்லவர். சொல்லுங்கள் சகோதரி, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். பாருங்கள், தேவன் ஒரு பெரிய வியாதியை ஒன்றுமில்லாமல் மாற்றக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 2 பார்வையற்றவர்கள் அவரிடத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார். வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா, நாங்கள் பார்வையடையணும் அப்படின்னு சொன்ன உடனே மனதுருகுகிறார். 32ஆம் வசனத்தில் மனதுருகிற தெய்வம். அப்படியே ஐயோ, இத்தனை ஆண்டுகள் இந்த 2 வாலிப பிள்ளைகளும் பார்வையில்லாமல் தெரிஞ்சிருக்காங்களே, இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்த அந்த உலகத்தை பார்க்க முடியாமல் அவர்கள் கஷ்டத்துக்குள்ளே இருந்திருக்கிறாங்களே என்ற ஒரு மனதுருகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த தெய்வத்தை ஆராதிக்காத வேறு யாராவது இந்த வார்த்தைகளை கேட்கார். உண்மையுள்ள தெய்வம், நமக்காக இரத்தம் சிந்திய தெய்வம், நம்முடைய பாடுகளை சுமந்த ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தை பார்த்து, ஏசப்பா, எங்களுடைய இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை நீங்கள் மாற்றுங்க என்று வேண்டுதல் செய்யும்போது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். பாருங்க, அந்த பார்வையற்றவர்கள் அவரிடத்துல வேண்டுதல் செய்யும்போது அவர் கேட்டது, நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்ம வாஞ்சியை கேட்குறாருல. ஒருவேளை அந்த பார்வையற்றவர் ஒருவேளை காசு கேட்டிருப்பாங்க, அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்னு அவர் இருதயத்தில் அவர் விருப்பத்தை கேட்குறார். உங்களுடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய விருப்பம் என்ன? நான் பார்வை அடையணும். சரி, பார்வை கொடுத்தா எனக்கு என்ன செய்வ? நீ உலகத்தில் போய் நல்ல உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு போவியா? சரி, உனக்கு சுகம் வேணும்னு கேட்குற, சுகத்தை கொடுத்தா என்ன செய்வ? எனக்கு என்ன செய்வேன்னு கேட்கிறான். எனக்கு கடன் பாரம், சரி உன் கடன் பாரத்தை நான் நீக்கிறேன், வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சரி, ஆசீர்வதிக்கிறதுனால எனக்கு என்ன செய்வ? இந்த தெய்வம் கேட்கிறார். என் மூலம், இந்த ஊழியக்காரனாக என் மூலம் கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, உன்னுடைய வேண்டுதல் நான் நிறைவேற்றுகிறேன். நான் எதற்காக இந்த பூமியில் சிலுவையில் அடையப்பட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? என் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக. சாத்தானுக்கும் எனக்கும் உள்ள போராட்டம், அதில் போர் வீரர்களாய் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நீங்கள் என்னோடு இணைந்து என்னுடைய ராஜ்ய மேன்மைக்காய் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? யோசித்து பாருங்க. பார்வையடைய வேண்டும், சரி, ஆண்டவர் மனதுருகிறார், பார்வையை கொடுக்கிறார். பார்வையை கொடுக்கிறார். 32ஆம் வசனத்தில் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லலாம். அவருக்கு சீஷராக மாறிட்டாங்க. God opened the eyes of the blind people, immediately they became disciples. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு உன்னுடைய சிறையிருப்பை மாற்றணும், உன் கணவனை ரட்சிக்கணும், கணவனுக்கு நல்ல வேலை கொடுக்கணும், மகனுக்கு நல்ல திருமணம் சம்பந்தம் செய்யணும், மகளுக்கு நல்ல திருமணம் செய்யணும். ரைட், நான் அதை செய்கிறேன். நீ எனக்கு என்ன செய்வாய்? என் பின்னே வருவாயா? என்னுடைய சிலுவையை நீ சுமப்பாயா? என் ராஜ்ய மேன்மைக்காய் உன்னை அர்ப்பணிப்பாயா? யோசித்து பாருங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில்
8,90,00,000 மக்கள், அதில் 1 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியலை. அதற்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிப்பீர்களா? அந்த ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினார். இந்த திரையில் காண்கிற இந்த நண்பருக்கு, ஃபோன் நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்களோடு இணைந்து ஜபக்குழுக்களை ஆரம்பித்து இந்த ஜபத்தில் தாங்கலாம். இல்லை மாதம் சிறு சிறு காணிக்கை அனுப்பி இந்த ஊழியத்தை உதவலாம். ஏதோ ஒரு வகையில் ஊழியத்திற்கு நம்ம உதவி செய்யணும், அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். அன்று நெகேமியா கர்த்தருடைய அலங்கத்தை கட்டும் பொழுது 42,310 யூதர்கள் அவருடைய கரங்களை பலப்படுத்தினார்கள். நெகேமியா கரங்களை பலப்படுத்தினால் 52 நாட்களில் அலங்கத்தை கட்ட முடிந்ததல்லவா? நாங்கள் எல்லாம் இணைந்து செய்யும்போது கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் என்னோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தர் உங்களுடைய வார்த்தை, நீங்கள் காரில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு போகலாம், அல்லது கிச்சனில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் டைனிங் ஹாலில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சாப்பிட்டு கொண்டே 1 நிமிடம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பார்வையிடணுமா? யார் ரட்சிக்கப்பட வேண்டுமா? அது கர்த்தருடைய கரம் அவர்களை தொட வேண்டுமா? தீராத வியாதி உங்களை வாட்டி வதைக்கலாம், அதிலிருந்து மீட்பு வேண்டுமா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இணைந்து நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம். பூமியிலே ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த தொலைக்காட்சியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான போராட்டங்களுக்கு நீர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று பார்வையற்றவர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லும்போது அவர்களை அன்பாய் அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீரே. அதை போல நாங்கள் அப்பா இரவும் பகலும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறோமே. உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அந்த பிள்ளைகளினுடைய ஜபத்தை நீர் கேட்டு இன்றே நீங்கள் பதில் தரும்படியாய், இந்த வாரத்திலே நீங்கள் பதில் தரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. குடும்பத்தில் வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கிற இந்த குடும்பத்தை நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஐயா, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வியாதி உனக்கு வந்திருக்கிறது, நீ வாழ்க்கை முழுவதும் மருந்து எடுத்து நீ வாழ வேண்டும் என்று மருந்துக்காய் ஒவ்வொரு மாதமும் 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவழிக்கிற குடும்பங்கள் உண்டப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்காக, அந்த ஆண்டவரே மகனுக்காய், அந்த மகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் நான் ஆண்டவரே உம்முடைய பிரதிநிதியாய் நின்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய ஆண்டவரே மருத்துவ செலவுகள் முற்றிலும் குறையும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு இருக்கிற அந்த வியாதி, அந்த குடும்பத்தில் உள்ள நபருக்கு இருக்கிற வியாதி இப்பொழுது சுகமாவதாக நாங்கள் இருவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். In one accord, in one mind we are praying, O Lord, knocking the door of Jesus Christ, O Father God. In the name of Jesus Christ we are asking. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுவீராக. எந்த வியாதியோடு எந்த வேதனையோடு யார் இருந்தாலும் இந்த நேரம் இயேசுவினுடைய கரங்கள் தொடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் கரங்கள் இறங்கிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. சிறையிருப்பை மாற்றுகிறதற்காய் நன்றி. அன்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் போது பார்வையற்ற ஆண்டவரே வாலிபர்களினுடைய கண்களை திறந்த அதே வல்லமாய் ஆண்டவரே இப்பொழுது ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரை சிறையிருப்பை நீர் மாற்றும்படியாய், வியாதியை மாற்றும்படியாய், பிரச்சனையை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தொடர்ந்து இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக.
உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் எப்பொழுதும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணிக்க ஆனால் இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, Lord. Dear children of God, our bank details to send offering as follows. Our account name, All India All Night Prayer Fellowship, bank name, Indian Overseas Bank, account number 065101000006743, IFSC code IOBA 4444651. Our GPay and cell phone number 8825809981. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.